அட்டமத்து சனியில் பாதிக்கப்பட்ட அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்துல பெயரை இழந்தீர்களோ அந்த இடத்துல மதிப்பு மரியாதை மீண்டும் 10 மடங்கு திரும்ப வரக்கூடிய அமைப்பு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பண இழப்பு, மானம் இழப்பு திரும்ப வரப்போகுது. உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே நிச்சயார்த்தம்லாம் நடந்துடும். இந்த வருஷத்துலேயே கல்யாணமும் நடந்துடும். அதை பற்றிலாம் இனிமேல் கவலையப்படாதீங்க. நண்பர்களே கை கொடுக்கல, அப்படி கொடுக்கல, இப்படி கொடுக்கலன்றவங்க எல்லாருக்குமே நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பாக இருக்கிறது. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு உன்னத மாற்றங்களை தரக்கூடிய அமைப்போல் இப்போது வருது. மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுங்க. இது ஒரு பெரிய விஷயங்க. உங்கள் ராசியிலே உச்சகுரு வரப்போகிறார். பாக்கியாதிபதி உங்கள் ராசியில் உச்சத்தை அடைந்து பாக்கியத்தை பார்க்க போகிறார். இதுவரைக்கும் தடைப்பட்ட பாக்கியம் என்ன? சரியான வேலை இல்லைங்க, பொண்டாட்டி புருஷன் உறவு சரியா இல்லைங்க, பிள்ளைங்களுக்கு சரியாக கொடுக்க முடியலைங்க, பிள்ளையே பிறக்கலைங்க, பிள்ளை பிறந்ததில் அதில் ஒரு பிரச்சனை, அந்த பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க, அல்லது எனக்கு கல்யாணமே ஆகலைங்க, உடம்பு சரியில்லைங்க, கடன் நோய்ங்க, கடன் பயங்கரமான பிரச்சனைங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. இந்த மாதிரியாக வயதிற்கேற்ற சுகம், வயதிற்கேற்ற பாக்கியத்தை அனுபவிக்க முடியாமல் இதுவரைக்கும் அல்லாடி கொண்டிருந்த ஒரு 4 வருஷமாகவே நீங்கள் சுத்தமாக நல்லா இல்லை. 2022, 23, 24 உங்களை போட்டு பெரட்டி எடுத்துருச்சு அட்டமத்து சனி. கடகராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லை. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் தப்பிச்சிங்க. பூசமும் ஆயில்யமும் போட்டு பெரட்டுன்னு பெரட்டி எடுத்துருச்சு இல்லையா? அந்தளவுக்கு அட்டமத்து சனியில் பாதிக்கப்பட்ட அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்துல பெயரை இழந்தீர்களோ அந்த இடத்துல மதிப்பு மரியாதை மீண்டும் 10 மடங்கு திரும்ப வரக்கூடிய அமைப்பு. எந்த இடத்தில் பணத்தை இழந்தீர்களோ, உயிரிழப்புகளை தவிர, உயிரிழப்பு வந்துச்சுன்னா திரும்ப வராது, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பண இழப்பு, மானம் இழப்பு திரும்ப வரப்போகுது உங்களுக்கு. வாக்கு பலிதம் ஏற்படாதவர்கள், வாக்கு தவறியவர்கள் அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி அவர் இல்லைப்பா, இப்போல்லாம் சொன்ன மாதிரி கரெக்டாக கொடுத்துட்றாரு, கரெக்டாக செஞ்சிடறாருன்ற மாதிரியாக எதிலும் ஒரு மதிப்பு மரியாதைகள் கூடக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய அருமையான நல்ல குரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்குங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்கும். தூர இடங்கள் 5, 7, 9 குரு பகவான் பார்க்குறாரு. தூர இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக யோசனை பண்ணி கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி பிள்ளைகளால் ஒரு நம்பிக்கைகள், பிள்ளைகளால் ஏதாவது தொல்லைகள் வராமல் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு புத்திர பாக்கியம், தங்க விக்கிரகம் மாதிரியாக குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக, ஒன்றுக்கு 2 குழந்தை கூட, ட்வின்ஸு கூட பிறக்கும். அந்த மாதிரி பிள்ளைகளால் இருந்து வந்த விஷயங்கள், இளைஞர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்து வந்த நிலைமைகள்லாம் மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே நிச்சயார்த்தம்லாம் நடந்துடும். இந்த வருஷத்துலேயே கல்யாணமும் நடந்துடும். அதை பற்றிலாம் இனிமேல் கவலையப்படாதீங்க. கல்யாணம் ஆன உடனே புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கூட்டு தொழில் இது வரைக்கும் கை கொடுக்காதவங்களுக்கு கூட்டு தொழில் நல்லா கை கொடுக்கும். நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் சண்டை சச்சரவுகள், நண்பர்களே கை கொடுக்கல, அப்படி கொடுக்கல, இப்படி கொடுக்கலன்றவங்க எல்லாருக்குமே நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பாக இருக்கிறது. அப்பா சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தவங்க, அப்பாவே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அல்லது அப்பா ஒரு சிக்கலான உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, அப்பா சொத்தை அனுபவிக்க முடியல, பங்காளிங்க சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை, கோர்ட்டு கேஸு, அப்படி போயிருக்கு இப்படி போயிருக்குன்ட்டு ஒரு மாதிரியாக வாழ்க்கையே இப்படி போய்கிட்டு இருக்கேன்னு விரக்தி அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக மாறக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்கிறது. 2026 ஜூன் 2 குரு பயிற்சி. எப்பொழுதுமே ஒரு 2 அல்லது 3 பயிற்சிக்கு, வருடாந்திர கிரகங்களுடைய பயிற்சிகள்னு சொல்லுவேன், இந்த சனி பயிற்சிக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கொஞ்சம் கெடுதலை கிடக்கக்கூடிய ஒரு கிரகம். பொதுவாக சனினாலே நமக்கு ஒரு பயம் தானே. சனி என்பது என்ன? சாட்டன் என்கின்ற ஆங்கில பதத்திற்கான உண்மையான வார்த்தையே அர்த்தமே சைத்தான் என்கின்ற ஒரு அமைப்பு தானே. அப்போ சனி பயிற்சி வரும்போது எங்கேயாவது நமக்கு 7.5 சனி வந்துடுமோ, எங்கேயாவது நமக்கு அட்டமத்து சனி வந்துடுமோ, கண்டக சனி வந்துடுமோ, அர்த்தாஷ்டம சனி வந்துடுமோ, அதனால் பிரச்சனைகள் வந்துடுமோன்ட்டு சனி பயிற்சியை மட்டும் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்போடு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக எதிர்பார்ப்போங்க. ராகு கேது பயிற்சி கொஞ்சம் ஒரு நியூட்ரலான பயிற்சி. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கூட வர்றதுனால அது பேரில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். ராகு கேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கூட வரக்கூடியது. அதில் பெருசாக ஒன்றும் இருக்காது, என்னன்னு பார்ப்போமேன்னு இருக்கும்.
ஆனால் அந்த குருப்பெயர்ச்சி வந்துட்டான்னு வைங்களேன், ஒரு ஆர்வம் வந்துடும். குருவெல்லாம் வந்திருக்கா, குருப்பெயர்ச்சி வயதிற்கேற்றாற் போல உண்மையிலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, இளைஞர்களுக்கு குருபலன் வந்துட்டால் கல்யாணம் நடக்குமே. அப்போ அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவர் ஒருவருக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வருகிறாரோ அந்த குருப்பெயர்ச்சி குருபலன் என்கின்ற இளைஞர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை, பண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை. பெரியவர்களாக இருக்கிறாங்கன்னு வைங்க, எப்போ போன குருப்பெயர்ச்சி கூட நல்லா இல்லை, இந்த குருப்பெயர்ச்சி நமக்கு நல்லா இருக்குமா? ஏன்னா குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கிரகம். குருப்பெயர்ச்சினாலே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக தான் எதிர்பார்ப்போம். இந்த தடவை எனக்கு வந்து குரு ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா பெரிய அளவில் எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும், பணம் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு திருமணமாகும், அல்லது குழந்தை இளைய பருவத்தில் இருக்கிறவருக்கு அவருக்கே திருமணமாகும். வீட்டில் மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்வுகள் நடக்கும் என்பதற்கு ஒரு அச்சாரம் போடக்கூடிய அமைப்புகள் குருப்பெயர்ச்சிக்கு உண்டு. அதனால் எப்போவுமே குருப்பெயர்ச்சி வந்தால் ஒருவருக்கு அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு தெம்பாக தான் அந்த குருப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்பீங்க. சரி, குருப்பெயர்ச்சி எப்போது நடக்கிறது? 13 மாதங்கள் 12 மாதங்கள், சுமாராக ஒரு வருஷம்னு சொல்லலாம். சனி 2.5 வருஷம், இவர் ராகுகேது 18 1.5 வருஷம். ஆனால் இவர் குரு வந்து ஒரு வருஷம் 13 மாதங்களுக்கு உள்ளாக, 12லேருந்து 13 மாதங்களுக்கு உள்ளாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த 13 மாதங்கள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இப்போதைய குருப்பெயர்ச்சி வருகிறது. திருக்கணிதப்படி, வாக்கியப்படி அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆகிடும். திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருட குருப்பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சியை பற்றி நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்குங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பெரிய ஸ்பெஷலுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு முழு சுற்று வரக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த வருஷம் குருப்பெயர்ச்சி பெரிய ஒரு இதுதான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச குருவாக மாறுகிறார். ஒரு கிரகத்துடைய பலம் உச்சம் என்றும் பலவீனம் நீச்சம் என்றும் சொல்லப்படுகின்ற நிலைமையில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கடக வீட்டில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடையக்கூடிய உச்ச குரு பயிற்சியாக இந்த பயிற்சி வருகிறது. கிட்டத்தட்ட 13 மாதம், ஒரு வருஷம் கடக வீட்டில் உச்சமாக இருப்பார். உச்சம் அப்படிங்கிற ஒரு பலத்தை அவர் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. பணம் தானங்க இன்றைக்கி எல்லாமே. பணம் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் எல்லாவற்றையும் சமாளிச்சுக்கலாம்னு இருக்கு இல்லையா? ஆக பணத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதியை கொடுக்கக்கூடிய, ஒரு குன்றுமணி பொட்டு அளவுக்கு கூட ஒரு தங்கம் இல்லாத ஒரு வீட்டுக்கு கூட இந்த ஒரு வருஷத்தில் ஓரளவுக்கு தங்கத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா தங்கத்துடைய காரகன், மஞ்சள் நிற காரகனே அவர் தான், தங்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இந்த குரு பயிற்சி உச்ச குரு பயிற்சியாக வந்திருக்கிறது. இன்னும் ஒரு போன வருஷம் மாதிரியே அதிசார குரு பயிற்சி தாங்க இது. 3 மாதத்தில் உச்சமாக குரு இதில் இருப்பார். அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு டக்குன்னு வந்து இங்கே வந்துடுவார். எங்கன்னா சிம்ம வீட்டிற்கு, அடுத்த வீட்டிற்கு வந்து விடுவார். வந்து விட்டு திரும்பவும் வந்து கடகத்திலே வந்து உச்ச குருவாக வரப்போகிறார். ஆக ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து சரியாக ஒரு வருடம் 13 மாத காலத்திற்கு உச்ச குருவாக கடகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய ஒரு யோக பலனை எல்லாருக்குமே 12 ராசிக்காரர்களுக்குமே கொடுக்கும். இதில் இந்த 2, 5, 7, 9, 11ன்னு ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு ஸ்பெஷலாக கொடுப்பார். என்ன கொடுப்பார்? மிதன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல வரப்போகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். அப்படியே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு அவரே ராசிநாதனாக இருந்து அப்படியே 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. மீனராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஜென்மச்சனியின் காரணமாக இப்போது கொஞ்சம் பெரிய அவஸ்தையில் இருக்கிறீங்க. இந்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய, ராசியில் இருக்கக்கூடிய சனியை உச்சனாகி இவர் பார்க்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் அப்படியே அழுத்தி வைக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே ஜென்மச்சனியின் தாக்கம் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும். ஆக மிதன ராசிக்கு 2ஆம் இடத்தை போலவே மீனராசிக்கு 5ஆம் இடத்தில் வரப்போகின்றவர் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சகுருவாக வருவார். அட்டகாசமான குருப்பெயர்ச்சியாக இது இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வருஷமாகவே மகர ராசிக்காரர்கள் சனி, 7.5 சனியின் காரணமாக நல்லா இல்லாத, எதுவுமே நல்லா இல்லைங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த குருப்பெயர்ச்சியிலிருந்து அப்படியே படிப்படியாக தொழில் முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள், எல்லா முன்னேற்றங்களும் படிப்படியாக வரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் அமைதின்னு பெரிய அளவில் நல்லாவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சகுருவாக வர்றதுனால கண்டிப்பாக வரப்போகுதுங்க. அதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் தான் பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சகுருவாக இருந்து ராசியை பார்க்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களும் கொடுத்து வைத்தவர்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பாக்கியத்தில் வரப்போவதால் தடைப்பட்ட பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு லாப குரு அப்படின்னு மாதிரி 11ஆம் இடத்திற்கு வருவார். தொட்டது துலங்கக்கூடிய பணவரவுகள் இருக்கக்கூடிய, இப்போதைய அந்த கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் கொஞ்சம் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் கொஞ்சம் பெரிய அளவில் நல்ல ரிலீஃபாக இருக்குங்க. ஆக இப்போது நான் சொன்னதை போல் 5 ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்
பலன்கள் இருக்கும் என்றாலும் கூட கடகத்தில் கடக வீட்டில் உச்சனாக மாறக்கூடிய அந்த உச்சகுரு பெயர்ச்சி மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் கெடுதலான பலன்களை, சாதகமற்ற பலன்களை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காதுங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.